ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜூம் டெக் தமிழ். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரேட்டான பைக் RX 100 பற்றி தான். இது ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆச்சு மக்கள்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சவுண்ட், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோட சீட். பாருங்கள், இதோட சீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாலும் இதில் வந்து பேக் பெயின் அப்படிங்கிறது வராது. ஸோ இது வந்து 2 ஸ்ட்ரோக் பைக் அப்படிங்கிறதுனால சடன் பிக்கப் இந்த பைக்கில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பைக்கை என்னென்ன மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணால் எப்படி மைலேஜ் ட்ராப் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து 1996 மாடல். இப்போ வந்து இந்த பைக்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பிரேக் செக் பண்ணணும், தென் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், தென் பேட்ரி செக் பண்ணணும், ஸ்பார்க் பிளக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த பைக்கை வாட்டர் சர்வீஸ் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் சர்வீஸ் வந்து எந்த பார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணாமையும் சர்வீஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுனா உள்ளே இருக்கிற டஸ்டஸ் எல்லாமே க்ளீன் ஆகுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் இந்த பைக்கில் 2 செயின் கவர், தென் சைட் டோர் 2, தென் சீட்டு, இது எல்லாத்தையும் கழட்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி தெளிவாக இந்த வீடியோவில் எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இப்போ வாட்டர் சர்வீஸ் ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் மாற்றணும். ஸோ வாங்க எப்படி இன்ஜின் ஆயில் மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இன்ஜினில் பாட்டமில் ஒரு போல்ட் கொடுத்துருக்கான்.
நம்ம இப்போது RX 100 பைக்குக்கு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் பைக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இன்ஜின் ரன் ஆனதுக்கும் இப்போ இன்ஜின் ரன் ஆகிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். சவுண்ட் டிஃப்ரெண்ட்டே நல்லா வரும். ஸோ முன்ன ஆயில் இல்லாமல் ரன் ஆனதுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு. ஸோ அடுத்து நம்ம ஏர் ஃபில்டர் செக் பண்ணணும். ஏர் ஃபில்டர் வந்து இது தான். ஸோ இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணி ஏர் ஃபில்டரோட ஸ்பாஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை ஸ்பாஞ்ச் நல்லா இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் பெட்ரோலில் வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம அதே ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பைக்கை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பாருங்கள் ஏர் ஃபில்டர். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் தான் ஏர் ஃபில்டராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பாருங்கள், டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, இதை கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃப்ரெஷ் ஆயிரும். வாங்க க்ளீன் பண்ணிடலாம். நான் இப்போது ஸ்பான்ச்சை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஒரு புது ஸ்பான்ச் வாங்கணும் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பான்ச்சை இந்த ஏர் ஃபில்டர் கூட வச்சு அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், உள்ளே ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா க்ளீனாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து கார்பரேட்டருக்கு போகிறது. இப்போ நம்ம இன்ஜினுக்கு ஆயில் ப்ளஸ் ஏர் ஃபில்டர் ரெண்டுமே க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா செயின். ஆக்சுவலாக நம்ம செயின் கவர் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். செயின் வந்து இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் எந்த ஒரு மையோ இல்லை எதுவுமே கிடையாது. ஸோ இது இப்படியே க்ரீஸ் எதுவும் வைக்காமல் செயின் கவர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா 1 or 2 மந்தில் செயின் ப்ராக்கெட் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம க்ரீஸ் வச்சு தான் நம்ம செயின் கவரை போடணும். இப்போ நம்ம செயினுக்கு க்ரீஸ் வச்சாச்சு. போதும், ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் க்ரீஸ் வைக்க தேவையில்லை, லிமிட்டாக வச்சாவே போதும். இப்போ நம்ம சைட் டோர் 2 அசம்பிள் பண்ணியாச்சு, ப்ளஸ் செயின் கவர் அசம்பிள் பண்ணியாச்சு. செயினுக்கு க்ரீஸ் வச்சாச்சு. பாருங்கள், சைட் டோர் 2 அசம்பிள் பண்ணியாச்சு. இன்ஜினுக்கு ஆயில் ஃபில் பண்ணியாச்சு. தென் செயின் செக் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம செக் பண்ண வேண்டியது ஸ்பார்க் பிளக் செக் பண்ண வேண்டியது இருக்குது. தென் பிரேக் 2 நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்பார்க் பிளக் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இது ஸ்பார்க் பிளக் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நம்ம பைக் வந்து நல்லா மைலேஜ் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே பிளாக் கலரில் இருந்தது அப்படின்னா அந்த பைக் மைலேஜ் கொடுக்கல. ஸோ நம்ம நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா கார்பரேட்டர் வேலை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பார்க் பிளக்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பைக் மைலேஜ் எப்படி வந்துட்டுருக்கு, நல்லா மைலேஜ் வருதா, மைலேஜ் வரலையா அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஸ்பார்க் பிளக் நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சீட்டை எல்லாமே அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாமே ஸ்பார்க் பிளக் எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வெஹிக்கிளில் இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணோம்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகாமல் கரெக்டாக நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.